அதை பெறுகிறது யார்? அவரோ பூலோகத்து பரமபக்தர், ரிஷி, கவி என்று ஆச்சாரியால் முடித்துவிடவில்லை. சாக்ஷாத் அவளுடைய அருமை குழந்தையான குமாரசுவாமியும், அவளிடம் இருந்தே பிரம்ம வித்யா உபதேசம் பெற்ற இந்திரனும், அவளுடைய சாக்ஷாத் புருஷ ரூபமான மகாவிஷ்ணுவுமே இந்த உச்சிஷ்ட தாம்பூல பிரசாதம் பெறுவதாக சீன் ஜோடித்திருக்கிறார். சேனாதிபதிகளுக்கு ஆதர்சமாக கிருஷ்ண பரமாத்மாவே கீதையில் சொல்லியிருப்பது குமாரசுவாமியைத்தான். மகா வெற்றிகளை சாதித்து தருகிற அவனுடைய வேலுக்கு பேரே சக்தி. அது பராசக்தி ஸ்வரூபம். தேவ சேனாபதியான அவன் தேவர்கள் நலனுக்காகவே யுத்தத்திற்கு போவான். ஆதலால் தேவராஜா இந்திரனும் அவன் பின்னோடு ஒட்டிக்கொண்டு போவான். அந்த இந்திரனோடு ஒட்டிக்கொண்டு இருக்கிறவர் என்ற அர்த்தத்தில் மகாவிஷ்ணுவுக்கு உபேந்திரன் என்ற பெயரும் உண்டு. வாமனாவதாரத்தில் இந்திரனுடைய மாதாபிதாக்களான அதிதி, காஷ்யபர்களுக்கே பகவான் புத்திரனாக பிறந்ததால் இப்படி பேர். அந்த பேரைத்தான் ஆச்சாரியால் இங்கே போட்டிருக்கிறார். விசாகேந்திரோபேந்திரா, விசாக இந்திர உபேந்திர என்று. குமாரசுவாமி அந்த இரண்டு சகாக்களோடு ஏதோ ஒரு தேவாசுர யுத்தத்தில் அமோக ஜெயம் பெற்றுவிட்டு அகத்திற்கு சிவசக்திகளின் கிரகத்திற்கு திரும்பி வருகிறாராம். அந்த 3 பேருக்கும் ஒரே குறிதான், அம்பாளுடைய உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட வேண்டும் என்பது. அது குமாரசுவாமியின் அவதாரத்திற்கு முன்னால் தேவர்கள் அசுரர்களை ஒரு யுத்தத்தில் ஜெயித்தபோது அது தங்களுடைய சொந்த சக்தியாலேயே சாதித்த சாதிப்பு என்று அகம்பாவப்பட்டார்கள். அந்த சமயத்தில் அவருடைய எப்பேற்பட்ட சக்திக்கும் மூலமாக இருக்கப்பட்ட பராசக்தி அவர்களை திருணமாத்திரமாக்கி ஒரு திருணத்தை கூட அவர்களால் அசைக்க முடியாதபடி பண்ணினாள். அப்போது இந்திரனுக்குத்தான் முதலில் நல்லறிவும் அடக்கமும் உண்டாயிற்று. உடனே அம்பாள் கருணை கொண்டு அவனுக்கு பிரம்ம வித்யா உபதேசம் செய்து அகண்டமான ஒரே பிரம்ம சக்திதான் கண்டம் கண்டமாக மற்ற எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமாக இருப்பது என்று புரிய வைத்தாள். அந்த கதை கேனோபனிஷத்தில் வருகிறது. விசாக இந்த உபேந்திரர்களான 3 பேரும் தாங்கள் பெற்ற யுத்த ஜெயத்தையெல்லாம் வினயத்தோடு பரதேவதைக்கே அர்ப்பணம் பண்ணி, அவள் பிரசாதத்தால் தான் அது கிடைத்தது என்று நமஸ்காரம் பண்ணி, அவளுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தையே பகூனமாக பெறுவதற்காக ஓடோடி வருகிறார்கள். அம்பாள் சாப்பாடு போடுவாளே தவிர தான் சாப்பிடுவதை நினைக்க மாட்டாள். பக்தர்களின் திருப்திக்காக அந்த குழந்தைகள் தன்னுடைய பிரசாதம் என்று தினுசு தினுசாக சாப்பிடட்டும் என்றுதான் தினுசு தினுசாக நைவேத்தியங்களை அவள் ஏற்றுக்கொள்வது. ஸ்வகிருகத்தில் அவளுக்கு சாப்பாடு வேண்டும் என்பதே இல்லை. சுமங்கலி லட்சணமாக தாம்பூல தாரணம் பண்ணி கொண்டிருந்தாலே போதும். அப்படித்தான் பண்ணுவாள். வெற்றிலை போட்டுக் கொண்டாலே பசி மந்தித்துவிடும்தான். அந்த கிரகத்திலே சுவாமிக்குத்தான் யதேஷ்டமாக பக்ஷ்யம் போஜ்யம் நிவேதனம் பண்ணுவது. அப்போதாவது கப்பரையை தூக்கிக் கொண்டு பிக்ஷாண்டியாக தெரியாமல் இருப்பாரா என்பதற்காக. இப்போது சுப்பிரமணிய சுவாமியும் மகாவிஷ்ணுவும் இந்திரனும் திரும்பி வந்தபோது சுவாமி போஜனம் முடித்து நிறைய பிரசாத சேஷம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் அதை சீந்தவும் இல்லை. அப்பாவின் உச்சிஷ்டமான பக்ஷ்ய போஜனங்களை விட அம்மாவின் உச்சிஷ்டமான தாம்பூல சக்கைக்குத்தான் அவர்கள் பறப்பது. இதற்கு ஒரு உபகாரணமும் ஆச்சாரியால் சட்டிலாக சூக்ஷ்மமாக சங்கேதமாக சொல்கிறார். சண்டாம்ச நிர்மால்ய விமுகை, சண்டிகேஸ்வரருடைய பங்கான பிரசாத சேஷத்தில் மனசு வைக்காதவர்களாக என்று. என்ன பாயிண்ட் என்றால், பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியமாகி மீந்த சேஷத்தில் அவருடைய உச்சிஷ்டத்தில் சண்டிகேஸ்வரருக்குத்தான் முதல் ரைட். சிவசேஷத்தை சண்டிகேஸ்வரருக்கு பலி போட்டுவிட்டுத்தான் மற்றவர்கள் ஸ்வீகரிக்கலாம். நாமெல்லாம் அப்படி பண்ணுவதை பாக்கியமாகவே நினைக்கிறோம். இந்த பூலோகத்தில் நம் மாதிரி மனுஷராக பிறந்துவிட்டு பக்தி விசேஷத்தால் சாக்ஷாத் பரமேஸ்வர குடும்பத்தில் சுவாமி, அம்பாள், கணபதி, சுப்பிரமணியர்களோடு 5ஆமவராக சேர்ந்தவர் சண்டிகேஸ்வரர். பஞ்சமூர்த்தி புறப்பாடு என்று இந்த 5 பேரைத்தான் உற்சவங்களில் பவனி எடுத்து வருவது. அவ்வளவு சிறப்பு பெற்ற சிவனடியாரின் பிரசாதமாகவும் சிவப்பிரசாதமே ஆவது இரட்டிப்பு விசேஷம் என்று நாம் கொண்டாடி அதை ஸ்வீகரிக்கலாம். ஆனால் சாக்ஷாத் சிவகுமாரனாகவும் அம்பாள் மாதிரியே சிவ சரீரத்தில் பேர்வாதி பெற்றவராகவும் தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாகவும் இருக்கிற அந்த 3 பேர் மனுஷராயிருந்து தேவரான ஒருத்தர் ஸ்வீகரித்துக் கொண்டு வைத்த மிச்சம்தான் தங்களுக்கு என்றால் ஒரு மாதிரிதானே ஃபீல் பண்ணுவார்கள். இதைத்தான் மறைபொருளாக சண்டாம்ச நிர்மால்ய விமுகை என்று சொல்லியிருக்கிறார். விமுகை என்றால் மனசு வைக்காதவர்களாக என்று சொன்னேன். நேர் அர்த்தப்படி மூஞ்சியை திருப்பிக் கொண்டு என்று கூட சொல்லலாம். அம்மா அனுகிரகத்திலே அவள் போட்ட பிச்சையிலே
அசுராளை ஜெயிச்சாச்சு, அவளுக்கு தேங்க்ஸ் கிவிங் நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிக்கணும் என்றே 3 பேரும் பறக்கிறார்கள். அப்படி பறக்கிற போதே அங்கே பிச்சைக்காரர்களாக போய் நிக்கணும், குழந்தையாய் போய் சரணத்திலே விழணும். இந்த வீரசூர மிலிட்டரி யூனிஃபாரத்தோடு தாட் பூட்டாக போகப்படாது என்று தலைப்பாகையை தூக்கி போட்டுவிட்டு போகிறார்களாம். மண்டையிலே அடிபடப்படாது என்பதற்காக ஒரு திருடனை பிடிக்க கிளம்பினால் கூட யாருமே முண்டாசு கட்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். அதற்கே ஒரு உசத்தி ஸ்டேட்டஸ் கொடுத்துத்தான் போலீசிலும் இராணுவத்திலும் இன்னாருக்கு இன்ன தொப்பி என்று ஹெல்மெட் போட்டுக் கொள்வது. ஆனால் பெரியவர்களிடம் போகிறபோது டர்பன் மேல்வேஷ்டி எல்லாம் கூடாது. அப்படி இவர்கள் டர்பனை தள்ளிவிட்டு அபஹ்ருத சிரஸ்திரை என்று போட்டிருக்கிறார். சிரஸ்திர என்றால் சிரசை ரட்சிக்கிற ஹெல்மெட், அபஹ்ருத என்றால் தள்ளப்பட்ட. அப்படி தள்ளிவிட்டு அம்பாளுடைய அருமை குழந்தை முருகனும் அருமை சகோதரர் விஷ்ணுவும் அருமை சிஷ்யன் இந்திரனும் போகிறார்கள். அண்ணா என்று விஷ்ணுவை ஸ்தானத்தில் அம்பாளுக்கு உசத்தி சொன்னால் இங்கே சரியாய் வராததால் சகோதரர் என்று சாமர்த்தியமாகச் சொல்கிறேன். தலையணையை கழட்டிவிட்டுத்தான் பெரியவர்களுக்கு ராஜா பிரபு என்று உசந்த பொசிஷனில் இருப்பவர்களுக்கு நமஸ்கரிப்பது பந்தா என்றால், முன்னே பார்த்த ஸ்லோகங்களில் நமஸ்கரிக்கிற தேவர்களின் கிரீடங்கள் அம்பாள் சரணத்திற்கு நீராஜனமாயிருந்தது. சுவாமியை அவள் எதிர்கொண்டழைக்கப் போனபோது பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலானவர்களின் கிரீடத்தில் தடுக்கிக் கொள்ள பார்த்தாள் என்றெல்லாம் சொன்னது எப்படி என்றால், அங்கே அவர்களுக்கு ஒரே பக்தி ஆவேசத்தில் இந்த பந்தாயெல்லாம் மறந்து அப்படியே அடியற்ற மரம் மாதிரி அம்பாளுடைய காலில் விழுந்து கிடந்தார்கள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே இப்போது பார்த்து கொண்டிருக்கும் ஸ்லோகத்திலே லோகாச்சாரப்படி மரியாதை பண்பை காட்டினதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹெல்மெட்டை கழட்டி போட்டதை சொன்ன ஆச்சாரியாள் இவர்களும் கவசத்தை கழட்டவில்லை என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அபஹ்ருத சிரஸ்திரை கவச்சிபிகி என்கிறார். கவச்சம் பூண்டவர்களான என்று அர்த்தம். நியாயப்படி அதையும் கழட்டத்தானே வேண்டும். என்னை பார்க்க வந்தால் சட்டையை கழட்டுகிறீர்களோ இல்லையோ, கவச்சம் சட்டைதானே, பின்னே ஏன் அதை கழட்டவில்லை? அதுவும் கவனமாக ஹெல்மெட்டை கழட்டினவர்கள். எனக்கு என்ன காரணம் தோன்றுகிறது என்றால், ஹெல்மெட்டோ தலைப்பாகையோ கிரீடமோ எதுவானாலும் அதை ஈஸியாக அலாக்காக அப்படியே தூக்கி போட்டுவிடலாம். அம்பாளை பார்க்க இவர்கள் ஓட்டமாக ஓடி வரும்போது அப்படி தூக்கி போட்டுவிட முடியும். ஆனால் கவச்சம் என்பது தோள்பட்டை 2 பக்கவாட்டு என்று அநேக இடங்களில் பொத்தான் ஸ்க்ரூ ஸ்ட்ராப் மாதிரி பலதை இந்த பக்கம் அந்த பக்கம் என்று ஜாயின் பண்ணித்தான் போட்டுக்கொள்வது. ஆகையால் லேசில் கழட்டி போட்டுவிட முடியாது. நின்று நிதானித்துத்தான் அதை கழட்ட முடியும். அவ்வளவு பொறுமை அம்மாவை பார்த்து தங்கள் வெற்றியை தெரிவிக்க துடித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகளாக இருந்த அந்த மகா பெரியவர்களுக்கு இல்லை. அதனால்தான் அதனோடேயே வந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு அம்பாள் பரம அன்போடு தன்னுடைய தாம்பூல உச்சிஷ்டத்தை அனுகிரகிக்கிறாள். தாம்பூலம் பரம மங்களம். அதிலும் அம்பாள் வாய்த்தாம்பூலம் என்றால் கேட்பானேன்? இன்னொன்று கூட, அது ஜெயத்தை குறிப்பது. வெற்று இலைதான் வெற்றிலை. பூக்காய் எதுவும் இல்லாமல் வெற்று இலைக்காகவே அதற்கு முக்கியத்துவம் என்பதால் வெற்றிலை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வெற்று இலை என்ற அந்த அர்த்தத்தோடு கூட வெற்றி இலை என்று சேர்த்து கொள்ளலாம். வெற்றி வீரர்களாக திரும்பி வந்திருப்பவர்களுக்கு அம்பாள் வெற்றிலை பிரசாதம் தந்து வரவேற்பது பொருத்தம்தானே. வருங்காலத்திலும் அவர்கள் வெற்றி வீரர்களாக விளங்க இது ஆசீர்வாதம். ஆனால் ஆச்சாரியாள் இப்படி பலன் எதுவும் அந்த தாம்பூலத்திற்கு சொல்லவில்லை. அம்மா, உன்னுடைய வாய் தாம்பூல கவளம் கவளமாக விசாகா, இந்திரன், உபேந்திரர்களால் முழுங்கப்படுகின்றன என்று சொல்வதோடு முடித்திருக்கிறார். ஏன் பலன் சொல்லவில்லை என்றால், சொல்லி முடியாத பலனை அந்த பிரசாதம் கொடுக்கும் என்பதால்தான். பொதுவாக சொல்கிற பலன், அம்பாளின் தாம்பூல உச்சிஷ்டம் அமோகமாக கவித்துவ மேதை அருளும் என்று காளிதாசர், காளமேகப் புலவர், மூகர் ஆகியவர்கள் முறையே உஜ்ஜயினி மகாகாளி, ஜம்புகேஸ்வரத்து அகிலாண்டேஸ்வரி, காஞ்சி காமாட்சி ஆகியவர்களுடைய தாம்பூல பிரசாதத்தால் தான் மகா கவிகள் ஆனது. அம்பாஷ்டகம் என்று ஆச்சாரியாள் பண்ணியிருப்பதில் அவரே அம்பாளுடைய தாம்பூல உச்சிஷ்டம் ஜாதி குதிரைகளின் கதியை விட உசத்தியாக குதிநடை போடும் கவித்வத்தை தருகிறது என்கிறார். கவித்வ பரிபாடி கோட்டி குலாததிக தாட்டிமுதார முகவீட்டி ரசேன தனுதாம் என்று ஸ்லோகத்தின் பிராசமே ஜாதி குதிரை டாக் டாக் என்று ஓடுகிற மாதிரி ஸ்டைலில் சொல்லியிருக்கிறார்.
ஆனால் சௌந்தரலகரியிலோ கவித்துவ சக்தி தருவது அம்பாளின் க்ஷீரம் என்று ஒரு இடத்திலும் ஸ்லோகம் 75 சரண தீர்த்தம் என்று இன்னொரு இடத்திலும் ஸ்லோகம் 98 சொல்லியிருக்கிறாரே தவிர இங்கே தாம்பூலத்தை பற்றி அப்படி சொல்ல காணோம். சரண தீர்த்தத்தை சொல்கிற இடத்தில் சரஸ்வதியின் வாய் தாம்பூல உச்சிஷ்டம், வாணி முக கமல தாம்பூலம் அனுகிரகிக்கும் கவித்துவ மேதையை அம்பாளின் சரண தீர்த்தமே அனுகிரகித்து விடுகிறது என்று வேறு பிரித்து காட்டி உசத்தி வைத்து சொல்லியிருக்கிறார். சரணத்தில் பூசியிருக்கும் அரக்கு நலுங்கினால் அந்த தீர்த்தமும் தாம்பூலச் சாறு மாதிரி சிவப்பாக இருப்பதையும் பொருத்தம் காட்டியிருக்கிறார். கலித அலக்தக ரசம் செவ்வரக்கு குழம்போடு கலந்த ஜலம் என்கிறார். அலக்தகம்தான் தமிழ் அரக்கு ஆனது. லக்தகம் லாஷா என்றும் அந்த அரக்கையே சொல்வதிலிருந்துதான் லாக் LAC. வித்தியார்த்தியான நான் என்றைக்கு அந்த சரண தீர்த்தத்தை பெறுவேன் என்று வினயமாக கேட்கிறார். வித்தியார்த்தி என்றால் வித்தையை விரும்பும் மாணாக்கன். ஜகத்திற்கே ஆச்சாரியாள், பிரம்ம வித்யை ஸ்ரீவித்யை இரண்டிலும் சித்தி கண்டவர் தம்மை அப்படி சொல்லிக் கொள்கிறார். பிரகிருத்யா மூகர்களான பிறவி ஊமைகளையும் அந்த சரண தீர்த்தம் கவிபொழிய வைக்கிறது என்னும் போது அப்படி மூகர் என்றே ஒருவர் வரப்போவதை ஆச்சாரியால் தீர்க்க திருஷ்டியில் பார்த்து சொன்னார் போல இருக்கிறது. ரொம்ப உருக்கமாக அதை சரண தீர்த்தத்தை நான் பானம் பண்ணுவது எக்காலம், கதாகாலே பிபேயம் என்கிறார். என்னாளோ என்னாளோ என்று தாயுமானவர் உருகி உருகி கண்ணி பாடினார் போல. ஆகக்கூடி இங்கே அம்பாளின் தாம்பூல ரசம் கவித்துவ சக்தி தருவதாக சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் கேள்வி வரும், அப்படியானால் சுப்பிரமணியரும் மகாவிஷ்ணுவும் இந்திரனும் எங்கே கவி பாடியிருக்கிறார்கள் என்று. அதனால் அது வெற்றி வீரர்களுக்கு வரவேற்பு ரிசப்ஷன், வருங்கால வெற்றிக்கு சக்தி தருவது, பரம ஞான பிரதம் அல்லது சித்தே முந்தி சொன்ன மாதிரி சொல்லி முடியாத பலப்பிரதம் என்று நாம் வைத்துக் கொள்ளும்படி வெறுமனே விட்டிருக்கிறார்.